ஹை விவி ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் தமிழ்நாடு பார்த்துட்டு வந்து தான் பார்ப்பீங்க. படித்ததுன்னு பிடிச்சதுன்றது மாதிரி இது நெஞ்சு தொட்டு பதிவுன்னு ஒரு விஷயந்தான். நான் நேற்று தான் திக்கு எடுக்க ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ஒரு பையன் 2 பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா அந்த பையன் வந்து ஏதோ வண்டி கேட்டிருப்பாரு போல பைக். இப்போ நிறைய பசங்க கேட்குறாங்களா அந்த மாதிரி அவரும் பைக் கேட்டிருக்காரு. அதனால் அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ரொம்ப மிடில் கிளாஸ், ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ், நம்மளால் அது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இல்லை என்னால் முடியாது, நீங்கள் வாங்கி தரலாம், நான் சாப்பிட மாட்டேன், நான் என் வீட்டிலே இருக்க மாட்டேன், எங்கேயாவது போயிடுவேன், இல்லை நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்குவேன், அந்த மாதிரி மிரட்டினாலும் அவங்க அப்பா வேறு என்ன வழி பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காப்புல, வெளியே போய் கடன் வாங்கி அந்த இது ஆசைப்பட்டு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா முன்னாடி இப்போ வந்து இது நடந்தது அவங்க வந்து பேசியிருக்கிறது நான் அவங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன். அவங்க முன்னாடி கேட்டதில் ஓகே நம்ம பையன் கேட்டான் அப்படின்னு கடனை வாங்கி அந்த இது பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பையன் என்னன்னா கொஞ்சம் வண்டியை வேறு மாதிரி ஓட்டி இந்த ஸ்டண்ட்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணி ரொம்ப சோகமான விஷயந்தான். ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அவருக்கு. ஆக்சிடெண்ட் ஆனதில் பாவம் அவரோட ஒரு கை போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த பையன் ஒரு ஃபுல் ஹேண்ட் சடை தான் போட்டிருந்தாரு. ஒரு கை இருந்த மாதிரி தெரியல, உள்ளே இருந்துச்சு. நானும் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தெரியாதுல்ல, அதனால் சரி ஏதோ ஒரு கை ஒரு சைடு தெரியல கையில் இருக்குன்னு தான் நான் நினச்சேன். நம்ம அவரை குற்றம் சொல்லணும்னு சொல்லலை, ஆனால் இப்போ இருக்க நிறையா யங்ஸ்டர்ஸ் ஒரு இளைஞர்கள் அப்படி தான் பண்ணுறாங்க. நமக்கு இங்கிலீஷ் வராது, நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, அப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் பைக்லாம் கேட்கல, அவங்க வாங்கித்தாலும் சொன்னாங்க, அதனால ஓகே அப்படின்னு நானும் சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு எந்த பைக் தேவையோ நம்ம அதை தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கணும். அதை விட்டு அவங்க வாங்குறாங்க அதனால் நம்மளும் வாங்கி நம்ம அந்த ஸ்டன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட வேணும். நம்ம தேவைக்கு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படி இருந்துக்கலாம். இப்போ அவர் ஆசைப்பட்டு அந்த பைக்கை வாங்கி, இப்போ அந்த பைக்கு அவர் கூட இல்லை, அவர் கையும் அவர் கூட இல்லை, ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா வாங்கும்போது எவ்வளோ ஆசையாக வாங்கியிருப்பார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ ஆசையோடு வாங்கியிருப்பார், நம்ம இந்த பைக்கை வச்சுட்டு அப்படி சுற்றலாம் வாங்கி கடைசி அந்த வாழ்க்கையே முடிஞ்சிருக்கு அவருக்கு. இது அந்த கை இல்லாமல் அவர் என்ன பண்ண முடியும், ஒரு கையை வச்சு. அது ரொம்ப மனசு வருத்தமான விஷயம் தான் அவர்கிட்ட. அப்புறம் சொன்னேன், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுற ஆள் தான், பார்க்கலாம். இது வந்து நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, என் வீடியோ யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும், நிறைய பேர் யாருமே பார்க்க மாட்டீங்க. இருந்தாலும் யாரோ ஒருத்தர் 2 பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணும் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு இந்த 21 வயசு ஆக போகுது, நானும் வண்டி வீட்டில் கேட்கல. அவங்க வந்து வாங்கித்தரேன்னு சொன்னாங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்களாம் வாங்கித்தரேன்னு சொல்கிறாங்களா, இப்போது எங்கேயாவது போக வரதுக்கு உங்களுக்கு பைக் வேணும், வேணும்னு சொல்ல முடியாது, ஆனால் வேணும் தான். அது வந்து தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுது, அதெல்லாம் தவிர்க்க ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக ஓட்டலாம். அதை விட்டு இந்த ஸ்டன் பண்ணுறது, வீலிங், ஷோ காட்டுறது எல்லாம் வேணும். அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுது. 20 வயசு நம்ம கூட இருக்குது, 60 வயசு நம்ம கூட இருக்காது. 20 வயசு நம்மளுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் அதெல்லாம் 60 வயசு நம்ம கூட இருக்காதுல்ல. ஸோ அப்படி நீங்கள் சீன் போட்டு யாரையும் லவ் பண்ண வைக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா 20 வயசுல உங்கள்கிட்ட இந்த இதை பார்த்து அவங்க வரவங்க 40 வயசுலேயே உங்கள்கிட்ட அந்த அவங்க எதிர்பார்க்குறது இல்லை அப்படின்னா விட்டுட்டு போயிடுவாங்க. பாதியில் போகிறவங்களுக்காக நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம், ஒரு கை போகுது அப்படின்றதுலாம் சீரியஸாக ரொம்ப மன வருத்தமானதுங்க. என்ன பண்ணுறது, பாதி பசங்க இப்போ அப்படி தான் இருக்காங்க. லைஃப்பை தொலைச்சிட்டு ஒரு பொண்ணுக்காக லைஃபையே தொலைக்கிற அளவுக்கு பசங்க ரெடியாக இருக்காங்க. அந்த பசங்களுக்காக பொண்ணுங்க என்ன செய்ய ரெடியாக இருக்காங்க. இந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன். உனக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன், எனக்காக நீ என்ன பண்ணுவேன்னு கேளுங்க. சத்தியம் எந்த ஆன்சர் இருக்காது. அவங்களால என்ன சொல்ல முடியும்? ஏன்னா எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க. நல்ல பொண்ணுங்க எப்படின்னா, உங்கள்கிட்ட பைக் இருக்கா, பணம் இருக்கா, அதெல்லாம் பார்த்து வர மாட்டாங்க. உங்களோட மனசு மட்டும் பார்த்து வரவங்க தான் அந்த நல்ல பொண்ணு. அவங்க முன்னாடி சொன்னீங்க இதெல்லாம் பைக் வாங்கி வீலிங் பண்ணி ஷோ காட்டியே மறக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இப்போவே இந்த சின்ன வயசு எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கணும்னு நினைக்காம ஒரு 40-50 வயசுக்கு வரைக்கும் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போவே எல்லாத்தையும் பார்த்துட்டு குடிசைகள் எல்லாம் போய் சேர்றதுக்கா ஒரு 50 வயசு 60 வயசு வரைக்கும் வாழணும்ல. அதனால் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏதோ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் தமிழ்நாடு பார்த்துட்டு வந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிக்க நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். விவி ஃபேமிலிஸ், குட் பை.